விஜய் பிரச்சாரத்தில் கல்வீசி தாக்குதல் நடத்தப்படவில்லை. போதுமான அளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் பேட்டியளித்துள்ளார். விஜய் பேசும்போது மின்தடை ஏற்படவில்லை என மின்வாரிய அதிகாரி ராஜலட்சுமி கூறியுள்ளார். தொண்டர்கள் மரத்தில் ஏறியதால் விபரீதம் ஏற்படக்கூடாது என சிறிது நேரம் மட்டும் துண்டிக்கப்பட்ட மின் இணைப்பு விஜய் வருவதற்கு முன்பே வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் நாளை ஒரு நாள் கடைகள் அடைக்கப்படும் என வணிகர் சங்கங்களின் பேரவை அறிவித்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக கடையடைப்பு கடைபிடிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40ஆக உயர்ந்துள்ளது. 10 குழந்தைகள், 17 பெண்கள் மற்றும் 13 ஆண்கள் பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 40 பேரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் 111 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கரூர் மருத்துவமனைக்கு நேரில் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். படுகாயமடைந்தோருக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கவும் உயரிய சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். விஜய் கைது செய்யப்படுவாரா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு ஆணையம் சொல்லும் அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்தார். அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்ல விரும்பவில்லை என்றும் கூறினார். அரசியல் நோக்கத்தோடு எதையும் சொல்ல நான் விரும்பல, திருப்பி தான் சொல்ல போறேன். ஆனா ஆணையம் அதுக்காக அமைச்சிருக்கிறோம். அந்த ஆணையத்தின் மூலமாக உண்மை வெளிவரும். அந்த உண்மை வெளிவருகிறவர் நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். விஜய் கைது செய்யப்படுவாரா சார்? ஆணையம் சொல்லுகிற அந்த அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. கரூர் ஏடிஎஸ்பி பிரேம் ஆனந்த் தலைமையில் 5 ஆய்வாளர்கள் கொண்ட தனிப்படை விசாரணை மேற்கொள்கிறது. கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை விசாரித்த அருணா ஜெகதீசன் தற்போது கரூர் சம்பவத்தையும் விசாரிக்க உள்ளார். விஜய் பிரச்சாரத்தில் 40 பேர் உயிரிழந்தது எதேச்சையான விபத்து இல்லை, திட்டமிட்ட சதி என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாவேக முறையிட்டுள்ளது. தாவேகவின் இந்த மனு நீதிபதிகள் தண்டபாணி, ஜோதிராமன் அமர்வில் நாளை விசாரணைக்கு வருகிறது. உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தாவேக தலைவர் விஜய் தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கற்பனைக்கும் எட்டாத வகையில் கரூரில் நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனதும் கனத்து போயிருக்கிறது என தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். சிகிச்சையில் இருக்கும் அனைவருக்கும் அனைத்து உதவிகளையும் தாவேக செய்யும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். மூச்சு பேச்சு இல்லாமல் குழந்தைகளை தூக்கி கொண்டு ஓடிய காட்சிகள் நெஞ்சை பதற வைக்கின்றன. கூட்ட நெரிசலில் சிக்கிய 39 பேர் இறந்த நிலையிலேயே மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டனர். தமிழ்நாடு மருத்துவக் கல்வி ஆராய்ச்சி இயக்குநர் சுகந்தி தெரிவித்தார்.
உறவுகளை பறிகொடுத்துவிட்டு மருத்துவமனையில் கதறி அழுத உறவினர்களின் காட்சிகள் காண்போரை உலுக்கியது. உயிரிழந்த மகனுக்கு கடைசி முத்தமிட்டு கதறிய தாயின் காட்சி காண்போரை கலங்க செய்தது. திருமணம் நிச்சயமான ஜோடி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். கரூரை சேர்ந்த ஆகாஷ், உப்பிடமங்கலத்தை சேர்ந்த கோகிலஸ்ரீக்கு அடுத்த மாதம் திருமணம் நடைபெற இருந்தது. விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 1.5 வயது குழந்தை உயிரிழந்தது. வாய்ப்பேச முடியாத, காது கேட்க முடியாத மாற்றுத்திறனாளி தாய் மகனை இழந்து தவிக்கும் காட்சி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாடியே பேசலாம்னு சொன்னேன்ல, இப்ப அந்த விஷயத்துக்கு வருவோம். அதி முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடும். உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.